ஒய் விமென்ஸ் வேர் என்ஸ்லேவ்டு, பெண் ஏன் அடிமையானால்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருப்பார். உலகத்துல பல பேர் பெண்ணிய சிந்தனைகள், பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசியிருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களாம் விட குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறார். 1930 காலகட்டத்திலே பெண் ஏன் அடிமையாக்கப்பட்டால், பெண் ஏன் அடிமையானால், என்னென்ன காரணம் காட்டி இந்த ஆணாதிக்க சமுதாயம் பெண்ணை அடிமைப்படுத்துதுன்னு சொல்லி அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. 10 அத்தியாயங்கள்ல பேசிக்கிட்டு இருக்க தந்தை பெரியார் அவர்கள் அதற்கான புரட்சிகர தீர்வுகளை அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு அத்தியாயமும் பார்ப்போம். முதலாவது அத்தியாயத்துல கற்பை பத்தி பேசியிருப்பார் தந்தை பெரியார் அவர்கள். கற்புன்னு சொன்னாலே அது பெண்ணுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லி இந்த ஆணாதிக்க சமுதாயம் நம்ம மனசுல ஒரு விதையை ஒண்ணு விதைச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல சாஸ்டிட்டி, விர்ஜினிட்டின்ற சொல்லுக்கு அர்த்தத்தை என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உடலுறவு வைத்துக் கொள்ளாம சுத்தமா இருக்கிறத சாஸ்டிட்டின்னு சொல்லுவாங்க, விர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்க. ஆணுக்கும் உரியது, பெண்ணுக்கும் உரியது, மனித சமூகத்திற்கே உரியதுன்னு சொல்லி அறிவியல் சொல்றப்ப இது பெண்ணுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லி இந்த ஆணாதிக்க சமுதாயம் பெண்ணை அடிமைப்படுத்துறாங்க. ஆரிய பாஷையில கற்புன்ற சொல்லுக்கு அடிமைன்னு பொருள் இருக்கு. அப்ப அன்பு, காமம் இதையெல்லாம் பேச வரப்ப ஆண், பெண், தலைவன், தலைவி, நாயகன், நாயகின்னு பேசிட்டு இருக்க சமுதாயம் கற்பை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே அது பெண்ணுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லி என்ன ஆணுக்கு அடிமையாக்குற வேலை இந்த ஆணாதிக்க சமுதாயம் செய்யுதுன்னு சொல்லி பெரியார் அவர்கள் விமர்சனத்தை வைக்கிறாரு. ரெண்டாவதா திருவள்ளுவர் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. வாழ்க்கை துணை நலம், பெண் வழி சேரல்னு சொல்லி 2 அதிகாரங்கள் இருக்கு. அந்த 2 அதிகாரத்திலையும் பெண்களை அடிமையா காட்டியிருப்பார் திருவள்ளுவர்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொல்றாரு. எப்படி ஒரு மனைவி இருக்கான்னு சொன்னா அவன் கணவனா கடவுளா நினைச்சு அவ வாழ்ந்தான்னு சொன்னா அவன் மழை பெய்யினா கூட மழை பெய்யுமா, அந்த அளவுக்கு பெண்ணை அடிமை பொருளா காட்சிப்படுத்தியிருப்பாரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் மட்டும் ஒரு ஆணா இல்லாமல் பெண்ணா இருந்திருந்தால் பெண்ணை இந்த அளவுக்கு அடிமையா சொல்லியிருப்பாரான்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவர் மலர் விமர்சனத்தை ஒண்ணு வைக்கிறார். எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் தாங்களாகவே இழிவானவர்கள், தாழ்வானவர்கள்னு சொல்லி தன்னை ஒதுக்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி பெண்களும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர்கள், ஆண்களை சார்ந்து வாழ வேண்டியவர்கள், ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்னு சொல்லி தாங்களே அடிமையாகிட்டாங்கன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி கற்பு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி எந்தெந்த மதம் சொல்லுதோ, சாஸ்திரங்கள் சொல்லுதோ, சட்டங்கள் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. ஒரு பிறப்புக்கு ஒரு நீதின்ற அடிப்படையில ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு. பெண் கற்புடையவளா நிரூபிக்கணும்னு சொன்னா ஆணும் கற்புடையவன் நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த ஆணாதிக்க சமுதாயத்து மேல பெரியார் சாட்டை அடிக்கிறாரு. 2வது அத்தியாயத்துல வள்ளுவரும் கற்புன்ற தலைப்புல பேசுவாரு. ஆணுக்கு இருக்கிற திறன்னு சொல்லி இந்த சமுதாயம் பல வகுத்து இருக்கு. ஆண் வீரமானவன், ஆண் ஆணுகிற திறனை உடையவன், ஆணுக்கு அதிகமா கோபம் வரும்னு சொல்லி இந்த சமுதாயம் ஆணுக்கு ஒரு சில தகுதிகளை வகுத்திருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்குன்னு ஒரு சில திறனை வகுத்திருக்காங்க. பெண் பாதுகாக்கும் திறனுடையவள், அவள் சாந்தமானவள், அவள் அமைதியானவள்னு சொல்லி அப்படி வகுத்துக்கிட்டு இருக்க சமூகத்து மேல பெரியார் அவர்கள் ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாரு. 10 மாதம் குழந்தை சுமந்து பெக்கிறதுனால பெண்ணுக்கு வீரம், ஆளுகிற திறன்லாம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய்யோ, அதே மாதிரி 10 மாதம் குழந்தை சுமக்காததுனால ஆணுக்கு சாந்தமானவன், பாதுகாக்க முடியாதவன் சொல்றது பொய்ன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்க தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமையை பத்தி பேசுறாரு. அவர்கள் கேட்கின்ற பெண் உரிமை என்பது ஆண் செய்ய வேண்டிய அனைத்து உரிமையும் பெண்ணுக்கு கிடைக்கப்படணும் முடிக்கிறார். 3வது அத்தியாயத்துல காதலை பத்தி பேசுறாரு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலையும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலையும் தான் காதல் வரும்னு கிடையாது. காதல் எப்படி வேணாலும் வரலாம், அது இயற்கையாக வரலாம், ஒருவர் சொல்லியும் வரலாம். காதல் ரொம்ப அழகானது, அது எப்படி வேணாலும் வரலாம்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் LGBTQ பத்தி பேசின சிந்தனையாளராக 1930 ஆண்டுகளிலே பேசினவராக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் காதல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா திரும்ப வேற யாரோடும் காதல் ஏற்படாது. அப்படி அது காதலா இருக்காது, காமமா இருக்குன்னு சொல்லி இந்த சமூகம் சொல்லுச்சுன்னா அது பொய், அதுவும் காதல்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தை ஒரு கேள்வி வைக்கிறார். 4வது அத்தியாயத்துல கல்யாண விடுதலை பத்தி பேசுவாரு. உலகத்துல நடக்கிற திருமணங்கள் எல்லாம் வேற, ஆனா இந்தியாவில் நடக்கிற திருமணம்ன்றது ரொம்ப கேவலமான விஷயம்ன்றாரு. ஏன்னா சடங்கு சமுதாயம்னு காரணம் காட்டி தெய்வீக கல்யாணம்னு பெயர் வச்சு பெண்ணை அடிமையாக்குற ஒரு வேலையை இந்த சமுதாயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் நடக்குதுன்னு சொன்னா 2 பேருக்குள்ள மாற்று கருத்தோ 2 பேருக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லலாம், கல்யாண ரத்து, விவாகரத்து செஞ்சுக்கிறதுக்கான உரிமை இங்க இருக்கான்னு சொல்லி பெரியார் கேட்கிறாரு. அப்படி இல்லாத வரைக்கும் இங்கு பெண்களுக்கு விடுதலை கிடையாது, பெண் ஆணை சார்ந்துதான் வாழ வேண்டியவர்கள் நிலைமை இருந்துகிட்டே இருக்கும். இந்த நிலை மாறணும்.
விவாகரத்து உரிமை இரு பாலருக்கும் இருக்கணும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் அந்த புத்தகத்துல மென்ஷன் பண்றாரு. 5வது அத்தியாயத்துல மறுமணம் தவறல்லன்னு சொல்லி பேசுறாரு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல மாற்று கருத்து வருது, விருப்பமிடாத நிலை ஏற்படுதுன்னு சொன்னா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி பெரியார் அவர்கள் மறுமணம் தவறல்லன்னு சொல்றாரு. அப்படி மறுமணம் தவறுன்னு சொல்கின்ற எதுவா இருந்தாலும் அதை எதிர்க்கணும்னு சொல்றாரு. 6வது அத்தியாயத்துல விபச்சாரத்தை பத்தி பேசுறாரு. எப்படி கற்பு என்ற வார்த்தையினாலே பெண்ணை மட்டும் சொல்லி பெண்ணை அடிமையாக்குனாங்களோ அதே மாதிரி விபச்சாரம் என்ற வார்த்தையும் பெண்ணுக்கு சொல்லி பெண்ணை அடிமையாக்குற வேலை இந்த சமுதாயம் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஆணை பார்த்து விபச்சாரகன் சொல்றதுக்கு வார்த்தை கூட சமூகத்துல புழக்கத்துல இல்ல. ஒரு ஆணை பார்த்து நீ ஒரு விபச்சாரகன் சொன்னா அவனுக்கு கோபம் வர்றதில்ல, ஆனா விபச்சாரகனுடைய மகன் சொன்னா அவனுக்கு கோபம் வருது. அப்ப விபச்சாரம் என்ற சொல்லையே பெண்ணுக்கு உரியதாக ஆக்கியிருக்கிறது இந்த ஆணாதிக்க சமுதாயம். அதை எதிர்த்து கேள்விகள் கேட்க வேண்டும்னு சொல்லி இந்த நிலை மாறணும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பேசுறாரு. 7வது அத்தியாயத்துல விதவைகள் நிலைமையை பத்தி பேசுறாரு. சதின்னு சொல்லி இங்க ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி இருக்கப்ப கணவன் இறந்துட்டான்னு சொன்னா கணவன் இறக்குற அந்த ஈமச்சடங்குலே பெண்ணு விழுந்து இறந்து போயிடணும்னு சொல்லி ஒரு சதி சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்க. அப்படி அந்த சதி சிஸ்டத்தை விட ரொம்ப கேவலமானது விதவைகள் நிலைமை. அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, சமூகத்திலேருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்க முடியாது சமூகத்துல. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நிலை இருக்கப்ப பெரியார் விதவைகளை ஆதரித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகத்தை எழுதிப்பாரு. விதவைகள் எல்லாம் மறுமணம் செஞ்சுக்கலான்னு ஆதரவா 1930ஆம் காலகட்டத்திலே விதவைகளுக்கு ஆதரவா எழுதியிருப்பாரு தந்தை பெரியார். இப்ப விதவைகளோட நிலை மாறணும்னு சொல்லி தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருந்தவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தாரு. 8வது அத்தியாயத்துல சொத்துரிமையை பத்தி பேசுறார் தந்தை பெரியார் அவர்கள். எப்படி ஆணுக்கு சொத்து இருக்கிறதோ அதே மாதிரி பரம்பரை சொத்துல பெண்ணுக்கும் சொத்துரிமை வேண்டும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் அந்த நூல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆணை சார்ந்துதான் பெண் வாழ வேண்டும், ஆண் துணை இல்லாம பெண்களால் வாழ முடியாதுன்னு நிலை இருக்கு தெரியுமா. அந்த நிலை எப்ப மாறும்னா பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்து வரப்ப அந்த நிலை மாறினும்னு சொல்லி பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் 1930ஆம் ஆண்டுகளிலே பேசுபவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல 1989 அந்த சட்டம் வருகிறது. அதற்கு முன்னோடியாக தந்தை பெரியார் அவர்கள் பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்துல பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னு சொல்லி எழுதியிருந்தாரு. 9வது அத்தியாயத்திலும் 10வது அத்தியாயத்திலும் கற்பத்தடை, பெண்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா ஆண்மைன்ற பதம் அழிய வேண்டும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருப்பாரு. ஆண்மை, ஆணை சார்ந்து பெண் வாழணும், ஆணுக்கு அடிமையா பெண் வாழணும்ன்ற நிலை இந்த சமுதாயத்துல என்னைக்கு முற்றிலும் மாறுதோ அன்னைக்குதான் பெண்களுக்கு உண்மையான விடுதலை, உண்மையான சுதந்திரம், உண்மையான சமத்துவம் சாத்தியமாகும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் அந்த புத்தகத்துல சொல்றாரு. அப்ப தொடர்ந்து இந்த 10 அத்தியாயங்களை சொல்லிட்டு இருக்க தந்தை பெரியார் இந்த 10ல இருந்து என்னைக்கு பெண்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்குமோ அன்னைக்குதான் உண்மையான பெண்ணுரிமை பூர்த்தி அடையும்னு சொல்லி பெண்ணிய உரிமைக்காக தொடர்ந்து பேசுபவராக தந்தை பெரியார் இருந்து. பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகத்துல பெரியார் சொன்ன விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கானா? மாற்றம் அடைஞ்சிருக்கு. இன்ன வரைக்கும் மாற்றம் அடையாமல் ஏத்துக்க முடியாத ஒரு நிலையில இருக்கானா? இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயம் அதை ஏத்துக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு.